Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம இன்னைக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை குக்கர்ல தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். அஞ்சு இல்லைன்னா 6 விசில் விட்டா நல்லா வெந்துடும். இப்போ இதை வெளியே எடுத்துட்டு தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கிழங்க கையிலேயே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 50 கிராம் அளவு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1/2 கப் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 4 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3 இது கூட சேர்த்துடலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மசாலா நல்லா திக் ஆகிறதுக்காக ஆட் பண்ணுறோம். அப்புறம் இது டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மசாலா ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.